ஹாப்பி பர்த்டே கேப்டன் சார். இப்போ இருக்கிற ஹாலிவுட் படம் மாதிரி தான் இருக்குது இது. நல்லா இருக்கு, அருமையா நல்லா இருக்கு. இப்போ நல்லா இருக்கு, நல்ல சவுண்டிங்லாம் அருமையாக இருக்கு. மனுஷருக்கான நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாம் மஸ்ட் வாட்ச். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். பயங்கரமாக இது புதுசாக இருக்குது படம். பயங்கரம் பயங்கரம். இந்த படம் இப்போ கூட யாராலும் எடுக்க முடியாது. அந்த மாதிரிலாம் கண்டிப்பாக பார்க்கணும், எல்லோரும் பாருங்கள். நல்ல ஒரு புது படம் மாதிரி இருந்துச்சு. நீ பாருங்கள், புஷ்பெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஏன்னா இந்த படம் பாருங்கள், எதுவுமே கிடையாது. செம்ம. ஒரு இதில் ரிவ்யூ சொல்கிறது என்ன ப்ரோ இருக்குது, ஆல்ரெடி வந்த படம் தான், சூப்பராக இருக்குது. பர்த்டே அன்னைக்கு ரீலீஸ் பண்ணுறதுனால சூப்பராக இருக்குது. அப்போல்லாம் எங்களுக்கு கொடுத்து வைக்கல விஜயகாந்த் சார் படம் பார்க்குறதுக்கு. இப்போ வந்து பார்க்குறது சூப்பராக இருக்குது ப்ரோ. அதான் ப்ரோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு டிக்கெட் புக் ஆச்சா இல்லைன்னே தெரியல. பார்த்தா காலைல பார்த்தா தேட்டரே ஃபுல்லாக இருக்குது. அவ்வளோ ஃபேமிலி ஆடியன்ஸும் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு படம். ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அதான் ப்ரோ, அப்போ கொடுத்து வைக்கல, இப்போ ரொம்ப கொடுத்தது சூப்பராக இருந்துச்சு. ஐயோ பயங்கரமாக இருந்துச்சு. ரம்யா கிருஷ்ணன் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதுக்கு அந்த பாட்டுக்காக தான் திருப்பியும் வந்தது. நல்லா இருந்துச்சு அந்த பாட்டு. நான் இப்போ கேட்டதில்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கேட்குறேன். சூப்பராக இருந்துச்சு. ஐயோ அவரும் வேறு லெவல் ப்ரோ. அவரும் ஸ்க்ரீனில் லியோவில் பார்த்தது, அதுக்கப்புறம் இப்போ தான் பார்க்குறேன். சூப்பராக பண்ணியிருக்காரு அவரும். அவர் ஆக்டிங் ஃபஸ்ட்டு அறிமுகமான படம் தான் இது போட்டிருந்துச்சு. அதுவும் சூப்பராக இருந்துச்சு அவர் கொடுத்தது ப்ரோ. புரியல. அப்பவும் இப்பவும் ஒரே மாதிரி தான் இருக்கு. இன்னும் சூப்பராக இருக்கு. தேங்க்யூ. பாட்டெலாம் நல்லா இருக்கு. இப்போ வர பாட்டை விட இந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருக்கும். இப்போ வர ஜென்ரேஷனுக்கு இந்த மாதிரி காமிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வர்றதெல்லாம் ரொம்ப பாட்டு எதுவாக இருந்தாலும் அவ்வளோவா நல்லா இருக்கிற மாதிரி தெரியல. இப்போ வரதான் நல்லா இருக்கு. இப்போ வர டைரக்டர்களுக்கு இந்த மாதிரி எப்படி படம் எடுக்கணும், எப்படி வந்து மியூசிக் போடணுன்றது மியூசிக் டைரக்டருக்கும் கொடுக்கணும். சும்மா ஏதோ ஒன்று டமால் டிமி ஏதோ ஒன்று அடிச்சுட்டு போகக்கூடாது. நான் இன்னும் இந்த படம் வந்து மியூசிக் வந்து இன்னும் எஃபெக்ட் இன்னும் சூப்பராக கொடுத்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அது இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க, அது கொஞ்சம் ஏற்றி கொடுத்தா நல்லாயிருக்கும். அந்த ஆட்டமா பாட்டுக்கு இன்னும் நல்லா இருந்திருக்கும். சூப்பராக இருக்குண்ணா. அந்த படம் வரும்போது நான் பிறக்கவே இல்லை. 91 வந்துருக்கு. அது பிறக்கவே இல்லை. சூப்பராக இருக்குது, ரொம்ப என்கேஜிங்காக இருக்குது. கேப்டனோட ஒவ்வொரு வசனமும் அனல் பறக்குது. எனக்கு தெரிஞ்சு ரீரிலீஸுமே தெரியல, ஏதோ புதுசாக ரிலீஸ் ஆன மாதிரி உள்ள எஃபெக்ட் அப்படி இருந்தது. கிளைமேக்ஸ் எல்லாம் மிரட்டிட்டாப்ல. ஸோ அவர் படத்துலேயே மிகப்பெரிய ப்ளஸ் அவர் தான். படமே அவர் தான் வச்சிங்களேன், கேப்டனும் அவர் தான். ரொம்ப சூப்பராக இருக்குது. திருப்பியும் கேட்கலாம் போல இருக்குது. திரும்ப உட்காந்து கேட்கணும், திரும்ப ஒன்ஸ் மோர் கேட்கணுமோ அப்படின்ற மாதிரி ஒரு இதுவாக இருக்குது. இல்லை, ஆர்கே செல்லிமணி சாரோட படம் அது, சொல்லவே வேணாம். இப்போ கம்பேரிசமே நம்ம பண்ண வேண்டாம். அவர் தனி தான். அந்த படத்தை இப்போ பார்க்கும்போது உண்மையிலேயே ஒரு ஹாலிவுட் ரேஞ்சு தான். உண்மையிலேயே ஹாலிவுட். இல்லை புரியல. கம்பேர் பண்ணும்போது எனக்கு இது இன்னும் பெஸ்ட்டாக இருக்குது. உண்மையிலே பெஸ்ட்டாக இருக்குது. கேப்டன் சாரை வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் திரும்ப இப்படி ஒரு திரையில் பார்க்குறது எங்களுக்கு பெரிய விஷயமா இருக்குது. தேங்க்யூ. நான் வெளில வரும்போது யோசிச்சுனா வந்தேன். அப்போது ரேம்போ அந்த மாதிரி படம்லாம் பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஹாலிவுட் படம் மாதிரி தான் எடுத்திருக்காங்க. சூப்பராக எடுத்துருக்காங்க. இன்றைக்கி பார்க்குறோம், ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுறோம். நாங்கள் இன்றைக்கி சினிஃபீல்டில் இன்றைக்கி சொல்கிறத கேப்டனை வச்சு 35 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க. சரிங்களா? அதைத்தான் இன்றைக்கி இருக்க டைரக்டர் எடுத்துகிட்ருக்காங்க. இதை விட பிரம்மாண்டமாக பண்ணிட்டாங்க கேப்டன் பிரபாகரன். 100வது படம் அவரோட படம் இன்றைக்கி ரிலீஸ் பண்ண நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக பார்த்து என்ஜாய் பண்ணோம். நல்லாயிருக்கு படம், சூப்பராக இருந்தேன். அது நம்ம இவ்வளோ நாள் டிவியில் தான் பார்த்துருப்போம். பெரிய ஸ்க்ரீனில் இன்றைக்கி தேட்டரில் பார்க்குறோம். எல்லாருமே சந்தோஷமாக என்ஜாய் பண்ணோம். இப்போது ஹவுஸ்ஃபுல்லு டைலாக் பார்த்தீங்கன்னா அரசியல், இன்றைக்கி அரசியலை அப்பயே பேசிட்டார் கேப்டன். அவருக்கு வந்து மக்கள் வந்து ஒரு நல்ல இடத்த தரல, அரசியலில் கொடுத்துதான் இன்னும் வேறு மாதிரி இருந்திருப்பார். இன்றைக்கி ஃபைட்டு சிஜி இந்த இதெல்லாம் வச்சு பண்ணிட்டுருக்காங்க. கேப்டன் அன்றைக்கி லைவாகவே பண்ணிட்டார். இதை சூப்பராக இருக்குது. இன்னொரு வாட்டியும் பார்க்கணும், வந்து இன்னும் அடிக்கடி பார்த்துட்டே இருக்கலாம் மாதிரி தான் இருக்குது. கேப்டன் படம் தேட்டரில் வந்து பார்த்து எல்லோரும் என்ஜாய் பண்ணனா எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். அவர் வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. அப்போவே சூப்பராக பண்ணியிருக்காரு. கிளைமேக்ஸ் நல்லா தான் இருக்குது. எல்லாமே படம் சூப்பராக இருக்குது. சூப்பராக இருந்துச்சுண்ணா. அவரோட ஃபைட் சீனு, அவரோட மாசு எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. மன்சூர் அலிகானுக்கும் அவருக்கும் ஈக்குவலாக ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஃபைட்ஸ்னா செம்மையாக இருக்குண்ணா. அதுதான் வேற லெவலில் இருந்துச்சுண்ணா. தேட்டரில் ஃபுல்லாக லைட் செட்டிங்லாம் போட்டு
எல்லாரும் ஃபேன்ஸ்லாம் கத்துறாங்கண்ணா, செம்மையாக இருந்துச்சு எல்லாமே. நான் அந்த படத்துக்கு நான் வெயிட் பண்ணியிருந்தேன், ஏன்னா ஆடியோ லான்ச்சுக்கு நான் வந்திருந்தேன் எங்கள் தேட்டரில் தான். அப்படி இருந்தது படத்துக்கு சரி யூடியூப்ல கூட ஒரு சீன் கூட பார்க்கக்கூடாது, இங்கே டேரெக்டாக வந்து பார்க்கணும், கேப்டன் விஜயகாந்தை எப்படி பார்க்கணும் பார்த்தோம். இன்னைக்கு கேப்டனோட பர்த்டே, நான் சொல்லிடுறேன், ஹாப்பி பர்த்டே கேப்டன் சார், நல்லா இருங்க அப்படின்னு சொல்லிடுறேன். ஓகேண்ணா. அருமையான படம் சார். இது வந்து நாங்கள் 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த படம் இது. செம்மையாக இருந்துச்சு. அந்த ஒரு இளமையும் அந்த ஒரு துடிப்பும், இந்த மாதிரி ஒரு அந்த அந்த ஃபிட்னஸ் பார்த்துங்க, எவ்வளோ வேகமாக நடக்கிறாரு, அந்த ஃபைட்டு எப்படி, ஒவ்வொரு ஃபைட்டும் எப்படி, அந்த வசனங்கள் எப்படி, அவ்வளோ 20-30 பக்கம் பேசக்கூடிய அந்த டயலாக்கெல்லாம் வந்து இப்போ அசால்ட்டாக அதில் பேசியிருப்பாருங்க. எந்த நடிகரும் அந்த மாதிரி பண்ண முடியாது. நிறைய பேர் செவுத்தில் ஏறி அடிக்கிறாரு, அந்த மாதிரிலாம் இல்லை. அது வந்து ஃபைட்டு வந்து பக்காவாக இருக்கும், யாராலையும் பண்ண முடியாது. எங்கள் கேப்டனை மிஸ் பண்ணினவுடைய அந்த ஒரு ஃபீல் இல்லாமல் அதே இளமையோட அதே கெத்தோட அந்த பார்த்த எங்களுக்கு ஒரு ஒரு ஃபீல் நல்லா இருக்குது. எங்கள் கேப்டன் எங்களை கூட இருக்கிறாருங்கிற ஒரு மகிழ்ச்சி இருக்குது சார். மன்சூர் அலிகான் எப்பவுமே செம ஆக்டிங். ஏன்னா எங்கள் தலைவன் தான் வந்து அவரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது. மன்சூர் அலிகான்ங்கிற ஒரு ஆளை கண்டுபிடிச்சது எங்கள் கேப்டன் தான். இது ஆர்கே செல்வமணி சார் தான். அதனால் ஆர்கே செல்வமணி சாருக்கும் விஜயகாந்துக்கும் செல்லப்பிள்ளை மன்சூர் அலிகான், அவரும் இன்னமும் அதே விசுவாசத்தோட கேப்டனுக்கு ஒரு மரியாதை கொடுத்து, அதுக்கு கேப்டனுக்கு கொடுக்குற மரியாதையை மன்சூர் அலிகானுக்கு நாங்கள் கொடுத்தாக்கணும். ஏன்னா அவர் அந்த உணர்வோடு இருக்கிறார் இன்னமும். சொல்லுங்கள் சார். சரியான சாங் சார், யாராலையும் உட்காந்து இது பண்ண முடியாது. கமலா தேட்டருக்காரங்களுக்கும் அவங்களுக்கு ஒரு நன்றி. நல்ல சவுண்டு எஃபெக்டோட எல்லா மரியாதையும் கொடுத்து ரசிகர்களுக்கு அவ்வளோ மரியாதை பண்ணினாங்க. வர பத்திரிகை நண்பர்களுக்கும் எல்லாருக்குமே நன்றி. ஏன்னு வச்சிங்களேன், ஒரு புது படம் ரிலீஸ் ஆனால் எப்படி நீங்கள் வந்து இன்டர்வியூ எடுப்பீங்களோ அதே மாதிரி நீங்கள் கேப்டனுடைய 100வது படத்துக்கு நீங்கள் கொடுக்குறவங்க எல்லாத்துக்கும் எங்களுக்கு மனமார்ந்த எங்கள் விஜயகாந்த் சார்பாக, விஜயகாந்த் ரசிகர்கள் சார்பாக உங்களுக்கெல்லாம் எங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ. வணக்கம். படம் ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா நான் வந்து +2 படிக்கும்போது வந்து இந்த படம் பெங்களூரில் பார்த்தேன். தமிழ்நாட்டுக்காரனா கூட திருநெல்வேலி ஆள், பெங்களூர் தான் பார்த்தேன். அது என் ஒய்ஃப் பார்க்கல. பாட்டு ரொம்ப பிடிக்கும், ஆனால் அவ்வளோ ஆக்சுவலி அவைலபிள் இல்லை. இந்த ஆப்ஸ், ஓடிடி ஆப்ஸ் எதுலேயுமே அவைலபிள் இல்லை. இப்போ தான் தெரியுது ராஜ் டிவியில் தான் வச்சுருக்காங்க போல இருக்குது. பட் டிஜிட்டல் பண்ணதுக்கப்புறம் பிரிண்ட் எக்ஸலண்ட்டாக இருக்குது. எங்கள் கூட சேர்ந்து டைரக்டர், டைலாக் ரைட்டர் எல்லாருமே உட்காந்து பார்த்தாங்க. பின்னாடி ரோபோ சங்கர், அவர் பையன் விஜயகாந்த், அவர் கேப்டனோட பையனே எங்களோட உட்காந்து பார்த்தாருலாம். அம்பிகா அவங்க ஆக்ட்ரஸ், அவங்களும் பார்த்தாங்க. ரொம்ப நல்லா இருந்து சந்தோஷமாக இருக்குது. பாட்டு எக்ஸலண்ட். எஸ்பெஷலி கேப்டன் எப்படி நம்ம மிஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி ஸ்வர்ணலதாவையும் மிஸ் பண்ணுறோம் அவங்க குரலுக்காக. நன்றிங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸுங்க. ஹிந்தி ஷோலையில் அம்ஜத் அலி சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி தமிழில் வந்து இவரோட அறிமுகம்னு போடும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. எங்களோட தான் உட்காந்து பார்த்தாரு, அவரே கலாச்சிருந்தார் சீனில் உட்காந்துட்டு. ரொம்ப நல்லா இருந்தது, என்ஜாய் பண்ண. நாங்கள் எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காரு. அவரோட அந்த ஹியூமர், இந்த வில்லனுக்கு ஒரு ஹியூமர் டச்சை கொடுத்து பண்ணுறது வந்து கொஞ்சம் வினோதமாக டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் நிறைய பேர் பண்ண ஆரம்பிச்சாங்க, ஆனந்த்ராஜ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க. எக்ஸலண்ட்டாக இருந்தது. ஃபைட்ஸ் எல்லாமே வந்து ஸ்டண்ட் மாஸ்டர் பேர் டக்குன்னு மறந்து போச்சு, பட் ரொம்ப நல்லா இருந்தது. என்னென்ன வந்து இந்த மாதிரி நிறைய படம் ரிலீஸ் ஆகணும். புலன் விசாரணை, ரமணா அதெல்லாம் வந்தால், சின்ன கவுண்டர் அந்த மாதிரி வந்தால் நல்லாயிருக்கும். ரீரெக்கார்டிங் நல்லா பண்ணியிருக்காங்க. இது திரும்பி டிஜிட்டலைஸ் பண்ணது. என்னென்ன இப்ராஹிம் ராவுத்தர் அவரோட ஃப்ரெண்டு இல்லை, அந்த மாதிரி படம் எடுக்கிறது. இவர் இருக்கார், உள்ளே தான் இருக்கார். அவர் இன்னும் அடுத்த மாதிரி பையன் படம் எடுத்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வர படங்கள்லாம் எனக்கு பிடிக்காது அவ்வளோவா, பாட்டும் பிடிக்காது. இதில் பாட்டு எக்ஸலண்ட்டாக இருந்தது. என்னங்க எக்ஸலண்ட்டுங்க. சித்ரா, மனோ ரொம்ப நல்லா இருந்தது. பட் எங்களுக்கு ஹைலைட் அவங்க ரொம்ப நல்லா பாடினாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஹைலைட் வந்து ஸ்வர்ணலதா பாட்டு தான் எக்ஸலண்ட்டாக இருக்குது. நன்றிங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. கேப்டனை நாங்கள் திரும்ப பார்த்த சந்தோஷத்தோடு நாங்கள் வீட்டுக்கு போகிறோம். கேப்டன் படம் பார்க்கறதுக்காக நாங்கள் காலையில் 8:30 மணிக்கே வந்து இங்கே வந்து படம் பார்த்தோம். கேப்டன் இல்லைன்ற ஃபீலிங்கை இந்த படம் பார்த்தது எங்களுக்கு ஒரு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸ்க்ரீனில் பார்க்கும்போது, என் தலைவரை பார்க்கும்போது எங்களுக்கு கண்கொள்ளா காட்சி. அப்படி ஒரு அழுகை வந்தது. திரும்ப வரவே மாட்டார், நடிக்க மாட்டார், பார்க்க மாட்டோன்றது இல்லாமல் இப்போ வந்து பார்த்தோன்ற ஒரு சந்தோஷம் எங்களுக்கு மனசுக்குள்ளே இருக்குது. ஒவ்வொரு கேப்டன் ரசிகர்களுக்கும் இது ஒரு வரப்பிரசாதமாக நாங்கள் நினைக்கிறோம் சார்.
ஃபைட் சீனை பற்றி என்னங்க நீங்கள் கேட்குறீங்க? எங்கள் கேப்டன்ன்றால சூப்பராக இருக்குதுங்க. ஆமாம், அப்பயே கேப்டனோட இதே தனி. அவர் இப்போவும் அதே மாதிரி பண்ணுறாரேன்ற அதை பார்த்துட்டு வந்தது ரொம்ப சந்தோஷம். ஆட்டமா தேரோட்டமா செம்மையா ரம்யா கிருஷ்ணன் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. அந்த சாங் ரொம்ப நல்லா இருக்குங்க. மன்சூர் அலிகான் கூட நாங்களாம் இப்போ வந்து படம் பார்த்துட்டு தான் வரோம். தம்பி எங்கள் கேப்டனோட பையன் எல்லாருமே பார்த்துட்டு வந்தோம். அவர் கூட நடித்தவர் இன்னும் அவர் கூட இருக்கிறாரே, அவரை பார்க்கும் போதே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏற்கனவே நான் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கிறேன். படப்படப்பாக இருக்கு. படம் பார்த்துட்டேயா? ஸ்க்ரீனில் நாங்கள் நேர்லேயே பார்த்து அவரோட உரையாடிக்கிட்டு இருந்தவங்க. நான் கட்சியில் இருக்கேன், டி நகர் பகுதி செயலாளர், மகளிர் அணி செயலாளர். எங்கள் தலைவரை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த கலரும் சரி, வசனமும் சரி, சண்டையும் சரி, எங்கள் தலைவருக்கு நிகர் வேறு யாருமே கிடையாது. எம்ஜிஆருக்கு அடுத்தது கேப்டன் தான். அவர் அடிச்சது எந்த நடிகரும் வர முடியாது, எந்த அரசியல்வாதி இதுக்கப்புறம் வர முடியாது. அதில் நான் அடித்து சொல்லுவேன். இன்றைக்கி எத்தனை அரசியல்வாதி இருந்தாலும் எங்கள் தலைவர் இல்லை. அவர் இருந்து அரசியல் பண்ணுறதுக்கு இல்லாத கடவுள் அவருடைய இயற்கை சதி பண்ணிடுச்சு. அதனால எனக்கு இந்த படம் வந்து ரொம்ப நல்லா ஓடி இருக்கு. இன்னைக்கு பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்ப பார்க்கும்பொழுது ஒரு ரசிகையா பார்த்தேன். இப்ப பார்க்கும்போது கேப்டனோட சகோதரியா பார்க்குறேன். எனக்கு அதுல ரொம்ப மகிழ்ச்சி. கேப்டனை 2 மணி நேரம் அவருடைய வார்த்தைகளை என் காதல கேட்ட அந்த தமிழ் உச்சரிப்பை கேட்ட சந்தோஷம் எனக்கு இருக்கு. அவரை நேரில் பார்த்த ஒரு சந்தோஷம் எனக்கு இருக்கு. அதுதான் சொல்றேனே, எப்படி பார்த்தாலும் எங்க தலைவர் நல்லா தான் இருப்பாரு. எந்த விதத்துல நேர்ல ரோட்ல சண்டை போட சொன்னா கூட அந்த சண்டை உண்மையா தான் இருக்கும். ஏன்னா அவர் உண்மையானவர். அவர் எது செஞ்சாலும் அதுல ஒரு உண்மை இருக்கும். கலரும் சரி, எல்லாமே நல்லா இருக்கு. மன்சூர் அலிகானா அவரு சொல்லவே வேணாங்க. அவர் ஒரு அறிமுக நாயகனான்னு சொல்லவே முடியாது. அவரு சூப்பர். அவரை ஒன்றும் குறையா சொல்ல முடியாது. ஒரு வில்லன் எப்படி நடிக்கணுமோ அது கரெக்டா அவர் நடிச்சிருக்காரு. அவரும் ரொம்ப நல்லவருங்க. அவரும் எங்க ஏரியாவில் இருந்தவர் தான். இது வந்து எப்படி சொல்றது, ரொம்ப நல்ல பாட்டு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஸ்வர்ணலதாவை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பாட்டு நல்லா இருக்கு, டான்ஸ் நல்லா இருந்தது, ஸ்கிரீன் பிரிண்டிங் நல்லா இருந்தது, புது பிரிண்டிங்ல ரொம்ப நல்லா இருந்தது, பார்க்குற மாதிரி இருந்தது. மக்கள் எல்லாரும் வந்து பார்த்து ஆதரவு கொடுக்கணும். எங்கள் கேப்டனுக்கு வந்து படத்துக்கு ஆதரவு கொடுக்கணும். என் கேப்டன் புகழ் இன்னும் ஓங்கணும். என்ன சொல்லணும் படத்தை பற்றியா? கேப்டன் பற்றி சொல்லணும்னா, ஆமாங்க, இது ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? நான் வந்து இது படம் வந்து 34 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்கூல் படிக்கும்போது பார்த்துருக்கேங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி ரீரிலீஸ்ன்றனால வந்து பார்த்துருக்கேன் இந்த படம். ஏன்னா இவர் மாதிரி ஒரு நடிகர் பார்க்கவே முடியாதுங்க. ரெண்டாவது இது வந்து இவரோட 100வது படம், சரிங்களா? ஒளிவிளக்கு படம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஓடலை. இவருக்கு வந்து சிவாஜி கணேசன் வந்து நவராத்திரி ஓடலை. உலகநாயகன்ற போற்ற படம் கமலஹாசனோட 100வது படம் ஓடலை. ரஜினிகாந்தோட ராகவேந்திரா படம் ஆன்மீக படம் ஓடலை. எந்த ஒரு நடிகருக்குமே 100வது படம் ஓடலை. 100வது படம் ஓடின ஒரே நடிகர் இவர் மட்டும்தான். ஏன் இந்தியாவிலே சொல்ல போனால் அமிதாப் பச்சனோட சீனிக்கம் படம் 100வது படம், அவருக்கும் ஓடலை. இவர் ஒரே மனிதர், நல்ல ஒரு மனிதர் என்பதனால்தான் திமுக காரனாக இருந்தாலும் இன்னைக்கு இந்த படத்தை பார்த்தே ஆகணுன்ற ஒரு கொள்கையோடு நான் வந்திருக்கேன். அந்த ஒரு மாமனிதரை போல சினிமா லைனில் ஒரு நல்ல மனிதனே கிடையாது. அவரெல்லாம் நெருங்கிறதுக்கு ரகுவரன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மன்சூர் அலிகான். எங்களோட ஜெனரேஷன்லங்க மன்சூர் அலிகான் சார் மாதிரிலாம் ஒரு வில்ல ஆக்டிங்லாம் பண்ணுறதுக்கு யாராலையும் முடியாது. அதாவது அந்த ஒரிஜினல் வீரபத்ரன் கேரக்டர், வீரப்பன் கேரக்டர் இருக்கார் மாதிரியா, அதையும் மிஞ்சி இவர் பண்ணியிருக்கார். புரியுதுங்களா? அதெல்லாம் ரம்யா கிருஷ்ணன் டான்ஸ்லாம் சொல்ல முடியுமாங்க? ஏங்க அந்த காலத்தில் நான் 9வது படிக்கும்போது வந்த படம். அப்போ நாங்கள் என்ன ஆட்டம் போட்டிருப்போம் பாருங்க. இன்றைக்கி 48 வயசு ஆகுது எனக்கு 14 வயசு இருக்கும்போது வந்த படம் இது. புரியுதுங்களா? அப்போ என் ஆட்டம் எப்படி இருந்திருக்கு அப்போது. இப்போ நான் ஆட்டம் போட முடியாது இல்லைங்களா? அதனால் அதெல்லாம் வந்து நீங்கள் ஆட்டமா சாங்கை பற்றி கேட்குறீங்க. அதுக்கு முன்னாடி அந்த பாசமுள்ள பாண்டியர் அந்த பாட்டு கேட்டிருக்கீங்களா? அந்த பாடின சொர்ணலதா இன்னைக்கு இல்லை, சரிங்களா? அந்த பாட்டை அந்த காலத்துலேருந்து இன்னி வரைக்கும் ஹிட்டுங்க. ஓவராலாக இந்த படத்தை அடிக்கிறதுக்கு வேறு படம் கிடையாதுங்க என்னை பொறுத்த வரைக்கும் சொல்லுவாங்க. ரீரிலீஸ் பண்ணதுக்கு எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். பொதுவாகவே மாலை போட்டால் சினிமாவுக்கும் மற்ற இடத்துக்கோ போகக்கூடாது சொல்லுவாங்க. ஆனால் நான் மாலை போட்டும் வந்து பார்த்தேன்னா கேப்டனுக்கோசரமும் இந்த
படத்தை ரொம்ப விரும்பி பார்க்கறதுனால இது தொடர்ந்து ஜெயா டிவியில் பார்ப்பாங்க, போட்டுகிட்டே இருப்பாங்க. ஜெயா டிவிலையும் பார்த்துருக்கேன். ஆனால் இந்த படத்தோட இன்னைக்கு பார்க்குற எஃபெக்ட்டு அந்த காலத்தில் நான் ஸ்கூல் படிக்கும்போது எஃபெக்ட் கிடையாது. அதனால் இன்றைக்கி ரீரிலீஸ் பார்த்தே ஆகணுன்ட்டு நான் பிடிவாதமாக வந்திருக்கேங்க. ரொம்ப நன்றிங்க உங்களுக்கு.